கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷ அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 4-5வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். தேவச்சனமே, காட்ஸ் வேர்ட்ல கண்டென்ட் அறிய ஆரம்பிக்கிற ஞானம் நமக்கு இருக்கணும். காட்ஸ் வேர்ட், ஆண்டவருடைய வார்த்தை எல்லாமே மிகுந்த வல்லமையும் அதிலே பிரசன்னம் நிறைந்ததாக இருக்குது. இன்னைக்கு ஒரு அரசு ஆணை பிறக்கப்படுகிறது. அங்க there is a rule over the word. அவங்க சொன்ன வார்த்தையின் மீது ஒரு ரூல் இருக்கிறதுனால அது என்ன ஆயிடுது, அது சட்டமாய் பிறக்கப்பட்டு அந்த சட்டத்தை மனிதர்கள் கொண்டு போறாங்களா இல்லையான்னு பார்த்து ஒரு தீர்ப்பு நடக்கிறது. ஹெல்மெட் அணியணும்னா என்ன ஆகுது, டிராபிக் கான்ஸ்டபிள் பார்க்கறான். யாரை பார்க்கறான்? உடலை பார்க்கல. அவன் சட்டை போட்டிருக்கானா, பேண்ட் போட்டிருக்கானா, வேஷ்டி போட்டுட்டு ஓட்டுறானா, லுங்கி போட்டுக்கிட்டு ஓட்டுறானா, அவன் என்ன பார்ப்பான்? எடுத்த உடனே தலையை தான் பார்க்கறான். So a rule has been processed to do the work for what it has been designed. சட்டம் எதற்காக டிசைன் பண்ணி பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த ரூல் அது மனிதர்களோட கண்டென்ட் ஆயிருக்கா, அது இணைக்கப்பட்டிருக்கா என்று பார்க்கிறார்கள். பட் God's word is more divine than the ruling the world. அரசாங்கம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை ரூல் பண்ணுவதை காட்டிலும் God's word is highly divine. அது மிகுந்த பரிசுத்தம் உள்ளதா இருக்குது. இப்போ வலைகளை போட்டு இரா முழுவதும் ஒண்ணுமே அகப்படல. இப்போ God asked them to do something. இப்போ இவங்களை என்ன சொல்றாரு? அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளுண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்போ இவன் மீன் பிடிச்சு பழக்கம். இவனுடைய தொழில் என்ன? மீன் பிடிக்கிறது. இவன் தொழில உள்ள ரகசியத்தை ஒரு சின்ன பாணியில இவனை மாத்துறார். இந்த வசனத்துல யாருக்காவது கண்டுபிடிக்க முடியுமா? யாருக்காவது இந்த வசனத்துல ஒரு டிவைன் பவரை வச்சிருக்கிறார். அந்த பவரை சொல்லி கொடுக்கிறார் இவங்களுக்கு. ஆழம் என்பது ஒரு பவரா? ரைட். அடுத்தது என்ன இருக்கு? இதே மீன் பிடிக்கிறதுல தான் இவங்க செய்துட்டு வந்த முறைமையை காட்டிலும் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட், டொமினியன் பவரா இங்க ஜீசஸ் வச்சிருக்காரு. அதுதான் இப்ப விஷயம். இன்னைக்கு ஏன் நம்ம கிறிஸ்தவர்கள் முன்னேற்றம் இல்ல? அந்த டொமினியன் பவர் எங்க இருக்குன்னு தெரியாது. வார்த்தையின்படி சரி, அது ஒரு டொமினியன். ஆனாலும் இந்த வசனத்துல ஒரு பவர்ஃபுல் ஒரு வேர்டை அவர் சொல்லி இருக்கிறார். இரா முழுவதும், ரைட், இரா முழுவதும் கிடைக்கல. உம்முடைய வார்த்தையின்படி, ரைட், இதெல்லாம் ஓகே. ஆனாலும் ஒரு வார்த்தை அது உள்ள இருக்கு. இந்த வசனத்துக்குள்ளதான் இருக்குது. ஆகிலும் அதுவும் இல்ல. ஆனாலும் அது என்னன்னாக்கா, ரைட், நம்ம பசில் தேவையில்லை. இப்ப சொல்றேன், நல்லா கவனிங்க. அந்த கடைசி பகுதி சொல்லுகிறது, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் அந்த வலைகளை என்கிறது தான் இப்ப டொமினியன் பவர் இருக்கு. நல்லா கவனிச்சீங்க. அந்த வார்த்தை ப்ளூரலா சிங்குலரா? பன்மையா? ரைட். இப்போ சீமோன் பேதுரு என்ன சொல்லுகிறான் என்று பாருங்கள். அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை. அவர் ப்ளூரல்ல கொடுக்கிறாரு. ஆனா சீமோன் பேதுரு தன் வாழ்க்கையில அவங்க எடுத்துட்டு போறது ஒரு பெரிய வலை, அது வரைக்கும் போடுவான், கிடைக்கிற மீனை பிடிச்சிட்டு வருவாங்க. பட் God came here. ஆண்டவர் அதே கணேசரத்து கடல் பல 1000
1000 ஆண்டு காலங்களாய் அவங்க பழகி வந்த அதே படகுதான், அதே மனிதர்களுடைய தன்மைதான், அதே வலைதான். But God interchanges the intention of the holy heaven. பரலோக மகிமையின் பிரசன்னத்தை இங்கே பேதுருடைய மைண்ட்ல மாத்திரமல்ல, அவர் அநேகருக்கு அங்கிருந்து அத்தனை பேருக்கும் பிரசங்கம் பண்ணி முடித்தார். இந்த obliging character, இந்த determination character, முடிவு எடுக்கக்கூடிய கேரக்டர் இருக்கிறதா? இவ்வளவு நேரம் நான் போதகம் பண்ணினேனே, how they concentrate on my divine word, என்னுடைய மகிமையின் வார்த்தைகளை எவ்வளவாய் செவிசாய்த்து கேட்டு அதன்படி நடக்கிறார்களா? This was the concept between the Lord and the believer. தேவனுக்கும் வார்த்தையை கேட்கிற அந்த விசுவாசிகளுக்கும் உள்ளது. இப்போ இவங்க நினைச்சுக்கிட்டாங்க வலைய போட சொல்லி இருக்கிறாங்க. But they didn't concentrate what was the divine power on what word it is. எந்த வார்த்தையின் மேல் அந்த டிவைன் பவரை, அந்த திவ்ய வல்லமையை வச்சிருக்கிறாரு தெரியாது, அது புரியல. இப்ப இவன் என்ன சொல்றான்? வலையை ஓடுகிறேன் என்றான். இப்ப ஆண்டவரே அவர் சொன்ன வாக்கு மாற மாட்டார். இவன் எத்தனை வலை போட்டிருந்தாலும் அத்தனை வலையும் நிரம்பி இருக்க வேண்டியது. ஆனா வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்திலே, அப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கன்னு போட்டிருக்கா, வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை. அவர் God is awesome God. நம்முடைய தேவனை யாராலும் மதிப்பிட்டு பார்க்க முடியாது. ஆனா விசுவாசிக்கிற நீயும் நானும் அதை அறிந்து கொள்ளுகிற அறிவை கிடைக்கும்படி, அதனால்தான் 2 பேதுரு 1:3 பார்த்தீங்கன்னா, தம்முடைய காருண்யத்தினாலும் மகிமையினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு. ஏன்? அது ஜீவனுக்கும். அது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த அறிவு? to receive the life of Jesus. அது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். இப்போ என்னது? தேவ பக்திக்கும். what you mean by அந்த தேவ பக்திக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. what you mean it. அந்த தேவ பக்தி அறிவோடு கூட செயல்படுமானால் you will concentrate on the dominion word. You know what is the dominion word God has given to me. அது எதை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற அறிகிற அறிவு, அது ஜீவனுக்கும் to our life through கடவுள் மேல் வைத்திருக்கிற அந்த தேவ பக்திக்கும் அது கொடுக்கப்பட்டது. இதை உன்னால அறிய முடியாது என்று சொல்லி அவர் இன்னொன்னு சொல்றாரு, அது என்னுடைய திவ்ய வல்லமையினாலே தந்தருளினது மற்றும் அன்றியில் போட்டு. not only this one, not only the divine power. நீ வலைய போட்டனா மீன் கான்சென்ட்ரேட் பண்ணி உள்ள வந்து விடும். ஆனா நீ ஒரு வலையை தான் போடுற. உன் பழக்க வழக்கத்துல மாற்றமே இல்லை. சபைக்கு வர no changes. ஒரு நல்ல துணி போட முடியுதா? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போட்ட துணியை அதை வேணா கசக்கி பிழிஞ்சு காய போட்டு அயன் பண்ணி போட்டு வரைய தவிர ஒரு வாரத்துக்கு ஒரு துணி போடுகிற அருகதை பெற்றிருக்கிறியா? தேவன் உன்னையும் என்னையும் எவ்வளவு மாற்ற வேண்டும் என்று சொல்லி எந்த வார்த்தைய டொமினியன் பவரா நீ மாறணும்னு வச்சிருக்கிறத கொடுக்கிறாரோ, இதுவரைக்கும் இதே அதிகாரத்தை வாசித்திருப்பீங்க. அவன் மீனை பிடிச்சது அதிசயமா சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அவர் சொன்ன வார்த்தை அதிசயம் என்ன? நீ வலைகளை போடு. இப்போ ஸ்லேடையாக இந்த வலைகள் என்ன, அந்த மீன்கள் என்ன, உன் வாழ்க்கையில இனிமேல் அந்த வலை தேவனுடைய வார்த்தையை நீ பயன்படுத்தும் போது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறியோ, ஆத்ம ஆதாயம் மாத்திரமல்ல, நீ பிசினஸ் மேனா இருந்தா உன் பிசினஸ் வளரும். ஏன்னா அதை தான் ஜீவன் கொடுத்திருக்கிறார். உனக்கு வாழ்வதற்கு உன் பிசினஸ் தானே ஜீவன். இப்போ யாருக்காவது கூரையை பிச்சு பணம் தானா வந்து விழுந்திருக்கா? விடாது. ஆனா நீ என்ன செய்யறியோ அது உனக்கு ஜீவனை ஆண்டவர் கொண்டாடுவார். எப்படிப்பட்ட ஜீவன் இருக்கிறீங்களா? எத்தனை மீன்கள் உள்ள இருந்தது? வலை கிழிந்து போகத்தக்க. இல்ல அது 153 பெரிய மீன். அது வேற
இது net breaking blessings. boat sinking blessing. படகு அமிழ்து வழக்கிழிது. இதுதான் உங்க blessing. எப்ப தெரியுமா? நீங்க எப்போ அந்த டொமினியன் பவர் எந்த வார்த்தையில இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா, ஜீசஸ் வரும்போது ஒண்ணு கொண்டு வரல, போகும்போது ஒன்றும். ஆனா மிராக்கிள் நடத்தினாரா? உயிரோட எழுப்பினாரா? அதிசயங்கள் பார்த்தவங்க இது எப்படிதான் நடக்குதுன்னு சொன்னாங்களா? அவர் பேசுறத பார்த்து எந்த அதிகாரத்துல பேசுறாரு இது எப்படின்னு கேட்டாங்களா? ஏன் அந்த ஜீசஸ் உங்களுடையும் எங்களுடையும் இருக்காரு? ஏன் இன்னும் நம்ம வெற்றியை பார்க்க முடியல? அப்ப அவர் பொய் நம்ம லாய்க்கே இல்லையா? அவர் அதுவாகவே இருக்கிறார். யோவான் 14:12 பார்த்தீங்கன்னா, அதை காட்டிலும் அதிசயங்கள் உங்களை செய்வதற்கு தான் நான் உங்களை தீர்மானித்து உங்களை அழைச்சிருக்கிறேன். ஆனா அறியாமை, because of the ignorance what the word has the capacity to perform, அவர் வைத்திருக்கிற வார்த்தை எதை செயல்படுத்தும் என்கிற அறியாமையில இருக்கிறதுனால பேதுருவை போல வெறும் ஒரு வலையை தூக்கிட்டு போய் போட்டுட்டு இருப்பான். அவன் பிச்சைக்கார தன்மை எங்க இருக்குது? அவன் பிச்சைக்கார தன்மை எங்க இருக்குது? அறியாமையில் இருக்குது. தேவ ஜனமே, இந்த வசனம் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த கண் விழிச்சிருந்தா பத்தாது. எவ்வளவு அழகா இருக்கான், எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு பொருள் இருக்குன்னு இந்த கண்ணை வச்சுக்கிட்டு உன் பணத்தை எண்ணாத. உள்ள மனக்கண்ணை தேர, உன் உடம்புல என்ன குறைவு, டொமினியன் பவர் எந்த வேர்ட்ல இருக்குன்னு கண்டுபிடிக்காது. மக்கா இருக்கக்கூடாது. வார்த்தை வல்லமை உள்ளது, அது கிரியை செய்யுமா? அந்த வார்த்தை ஏன் கண்டுபிடிக்க மாட்டீங்க? இன்னும் தெரியாமையில இருக்கீங்களா? அறியாமையில இருக்கிறீங்களா? கமாண்ட் வித் தி வேர்ட் ஆஃப் தி காட். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9 கிளியரா சொல்லுது. அவ்வளவுதான், அந்த வசனமே அவ்வளவுதான். அந்த வசனத்தை வேற எக்ஸ்ட்ரா இல்ல. முதலாவது வசனம் 33ஆம் சங்கீதம் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அது பக்கத்துலயும் எக்ஸ்ட்ரா போடல, அது ஃப்ரண்ட்லயும் எக்ஸ்ட்ரா போடல. நோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். சோ நம்முடைய தேவன் நமக்கு எதை நியமித்திருக்கிறார் என்கிற அந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கொண்டு sail through the word. அந்த வார்த்தையின்படி நீங்க உங்க பிரயாணத்தை துவக்குங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.